மாதவிடாய் காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வரலாமா வரக்கூடாதா, குரான் வாசிக்கலாமா வாசிக்க கூடாதா? அதாவதுங்க அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது பெண்கள் தொழுகையற்ற சூழ்நிலையில பள்ளிக்கு வரலாமா, குரான் ஓதலாமா என்பது அவங்களுடைய கேள்வி. அதாவது இந்த கேள்வி வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால பெண்கள் தான் ஆண்களை விட பள்ளிவாசலுக்கு அதிகம் வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால இப்படிலாம் நினைச்சு பார்க்க முடியுமா? சொல்லுங்க. யார் வருவா பயானுக்கு? போப்பா அப்படின்றவாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பயானுக்குன்னு என்னை சேர்த்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மற்றதுக்கு தான் கூட்டமா போவோம். கந்திரிக்கு, கூத்து கச்சேரி, டான்ஸு, இதுக்கு வேணா போய் பாப்பார்களே ஒழிய யாராவது பயானுக்கு வருவாங்களா அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? தெரியாது. அதனாலதான் நீங்க பாருங்களேன், பெண்கள்கிட்ட அந்த பேரெல்லாம் வித்தியாசமா கூப்பிட்டு பழகிருப்பாங்க. ஆம்பளை ஆட்கள் கூட அப்படி பழக மாட்டாங்க. அதாவது பாத்துமத்து ஜொகரா அப்படிம்பாங்க. பத்துமத்து ஜொகரான்னு அரபியில பேரே கிடையாது. கூப்பிட தெரியாம கூப்பிடுறது. உண்மையான பேர் என்ன? ஃபாத்திமத்து அஸ்ஸஹ்ரா. ஃபாத்திமான நபியினுடைய மகள் ஃபாத்திமா. அஸ்ஸஹ்ரான்னு சொன்னா பூ அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அரபியில. ஒரு நல்ல பூ மாதிரி நல்லா இருக்கிறாங்க, ஃபாத்திமத்து ஸஹ்ரா அப்படின்னு அவங்களுக்கு பேரு. ஜெய்னபு அப்படின்னு அரபியில பேர் இருக்கிறது. அது அரபி கிடையாது, வேறு லாங்குவேஜ் தான். நபியினுடைய மனைவி மகளுக்கெல்லாம் பேர் இருக்கிறது. ஜெய்னபுன்னு இருக்கிறாங்கல்ல, ஜெய்னபுன்ற பேரை நம்ம எப்படி கூப்பிடுவாங்க? கூப்பிடுறதே கூப்பிடுவாங்க. ஜெய்னம்பு ஜெய்னம்பு சில பேர் கூப்பிடுவாங்க, சில பேர் வேற மாதிரி எல்லாம். அதாவது எப்படியா தப்பாக கூப்பிடுவாங்க, சரியா கூப்பிட தெரியாது. இன்னைக்கு அந்த சூழ்நிலை மாதிரி அல்லாஹ்வுடைய அருளால குரான ஓதி சரளமா அரபியில இருக்க பேரையெல்லாம் தெளிவா சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஒரு பெரிய தலைகீழான புரட்சி அல்லாஹ் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடிக்கடி பயான் நடக்குது, தொழுகை இருக்கு, ஜும்மா இருக்கு, பெண்கள் போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப தொழுகை இல்லாத நேரத்துல வரலாமா என்பதுதான் கேள்வி. இதுக்கு தெளிவாகவே நம்முடைய மார்க்கத்துல பதில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவிற்கு செல்கிறார்கள். அவர்களோடு அவர்களுடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்ராவிற்கு செல்கிறார்கள். உம்ராவிற்கு செல்லும் போது அவர்கள் இது போன்று இரத்த போக்கு வரக்கூடிய சூழ்நிலையில அவங்க இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஃஅலி கமா யஃஅலுல் ஹாஜ். ஆயிஷாவே, நீங்க ஹாஜிகள் செய்யற எல்லா காரியத்தையும் செய்யுங்க. ஹாஜிகள் என்னென்ன செய்வாங்க? சஃபா மர்வா இடையில சை செய்யணும், தொங்கோட்ட ஓடணும்ல, அதையும் செய்யுங்க. 9வது நாள் அரஃபா பெருவழியில தங்கணும், தாராளமா தங்குங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. ஐயாமு தஷ்ரீக்ல என்னென்ன செய்யணுமோ, மினால தங்குறது எல்லாத்தையும் செஞ்சுக்குங்க, தப்பில்லை. எதை மட்டும் செய்யக்கூடாது தெரியுமா? இல்ல தவாஃப், தவாஃபை தவிர. ஏன் தவாஃபை தவிரன்னு சொல்றாங்க? தவாஃப் என்னமா செய்யணும்? காபத்துல்லா. காபத்துல்லா என்னது? பள்ளிவாசல். பள்ளிவாசலுக்குள் நீங்கள் இது மாதிரி சூழ்நிலையில வரக்கூடாது என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிம்பாலிக்கா நமக்கு என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது மாதிரி சூழ்நிலைக்கு தவிர்த்துக்குங்க, மற்ற எல்லாத்தையும் செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடல் தொழுகைக்கு, பெருநாள் திடல் தொழுகைக்கு பாருங்க, அதுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லா பெண்களும் வாங்க, தொழுகை இல்லாட்டாலும் நீங்க வாங்க. அப்போ ஒரு பெண்மணி எந்திச்சு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அது எப்படி வர முடியும்? வரட்டும், தொழுமிடத்தை விட்டு தனியா இருந்துக்கிட்டோம். இப்ப விஷயம் என்னன்னு கேட்டா, தொழுமிடம் பள்ளிவாசல், இதுக்கு தான் வரக்கூடாதே ஒழிய மற்றபடி மற்ற காரியங்கள்லாம் அவங்களுக்கு கூடும். பயான் கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னாங்க. அப்படி ஓரமா அவங்க தனிச்சு இருக்கட்டும், தனிச்சிருந்தா காதுல பயான் விடுவோம், அவளுக்கு தாராளமா என்ன செய்யலாம், கேட்கலாம். இப்ப சுன்னத்துல் ஜமாஅத்துல எப்படி எல்லாம் சொல்லி வச்சுட்டு இருப்பாங்க, அம்மாடி தொழுகிறையா, குர்ஆனை ஓதிராத, ஓதுறதையும் கேட்றாத அப்படிம்பாங்க. இப்படின்ற உடனே என்ன நடக்கும்? அப்படியா விட்டா ஜூட் அப்படின்ற மாதிரி நல்ல சந்தோஷம் அப்படின்னு கடைசியில் என்ன செய்ய, நாடகத்தை போடுங்க, எந்தெந்த நாடகம்லாம் பெண்டிங் இருக்கோ எல்லாத்தையும் உட்காந்து ஒரே நாள்ல பாக்குறேன் பாரு அப்படின்ட்டு என்ன செய்வாங்க. முன்னாடினா டிவி, இப்ப டிவி கிடையாது, இந்த டிவியே போதும், இதை கையில வச்சுக்கிட்டு நாடகம் பாக்குறாங்க. பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் பாக்குறோம், சொன்னா நம்ப மாட்டீங்க, புருஷன் முன்னாடி சேர்ந்துக்கிட்டு நாடகம் பாக்குறாங்க. சார்ஜ் இல்ல, போன்ல பார்த்து பார்த்து தீர்ந்து போச்சு, சார்ஜ் போட்டுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னும் ரொம்ப நேரமா பாக்குறான், இன்னமா நாடகம் முடியல அப்படின்னு பார்த்தா 4 நாள் நாடகத்தை உட்காந்து பாக்குறாங்க. இதெல்லாம் எந்த ஊர்ல போய் சொல்றதுன்னு தெரியல. இப்படி என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஓதக்கூடாது, படிக்க கூடாதுன்னு ஒண்ணு, நாடகத்துல இருந்து, படத்துல இருந்து, பாட்டு கச்சேரியில இருந்து என்னதெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கணக்கு முடிக்கிறார்கள். இப்படியா மார்க்கம் சொன்னது? தாராளமா நீங்க வாங்க, பயான கேளுங்க என்றெல்லாம் மார்க்கத்துல தடை கிடையாது.
குர்ஆன் ஓதலாமான்னு கேட்கிறாங்க. குர்ஆன் ஓதுவதை ரசூலுல்லாஹ் கூடாதுன்னு சொன்னாங்களா? தொழாதீங்கன்னு சொன்னாங்க. பள்ளிக்கு வராதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. நோன்பு வைக்காதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. திடல் தொழுகை நடந்தா தொழுமிடத்துக்கு வராதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதுங்க எங்க சொன்னாங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாததை நம்ம செய்யலாமா? அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றானா, வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த தூதர் உங்களுக்கு எதாவது தடுத்தாரா? தடுத்தா வரைக்கணும். தடுக்காம எப்படி விலக முடியும் நான் கேட்கிறேன். அவங்க சொல்லவே இல்லைங்க. சொல்லாததை நம்ம அதிக பிரசங்கத்தனமா எடுத்து விளங்கணும்னு வச்சுங்க, கண்டிப்பா மார்க்க அடிப்படையில் தப்பு என்பதை புரிஞ்சுங்க. எனவே குர்ஆன் ஓதுவது என்பது நாம தாராளமா என்ன செய்யலாம், எல்லா நிலைகளிலும் ஓதலாம். மார்க்க அடிப்படையில் தப்பு கிடையாது. இது ஒரு விஷயம். இரண்டாவது கூடுதல் சிறிய தகவல், குர்ஆன் ஓதலான்னு சொன்ன உடனே சில பேர் என்ன நினைப்பாங்க கேட்டீங்கன்னா, அது எப்படி ஒளி இல்லாம தொடக்கூடாதுன்னே சொல்றோம், அப்போ நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படிப்பா தொடலாம், இது என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். தயவு கூர்ந்து நீங்க அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நான் பேசிக்கா சொல்றேன், நம்ம கையில வச்சிருக்கோம்ல குர்ஆன், இதான் குர்ஆன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை, இந்த பைண்டிங் பண்ண பாகிஸ்தான் குர்ஆன் இருக்கு பாருங்க 13 வரி, இந்த குர்ஆனை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானா அல்லது ரசூலுல்லாஹ்க்கு ஓசை வடிவத்தில் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆனை கொடுத்தார்கள். நஸ்ஸலஹு அலா கல்பிக், உம்முடைய உள்ளத்துல அவர் தான் இறக்குனாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி இறக்குனார்? வந்து ஒரு புத்தகத்தை இருந்தாங்க அப்படின்னு கொடுத்தாரா? சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சாங்களா? மனப்பாடம் தானே பண்ண வச்சாங்க. அப்ப நான் கேட்கிறேன், உண்மையில குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொன்னா உண்மையான குர்ஆன் எதுங்க? காதால கேட்கிற ஒலி, அதை எப்படி நீங்க தொடுவீங்கன்னு நான் கேட்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு, அதாவது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி, அதை என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா பைண்டிங் பண்ண முடியும். அதை பண்ணோம். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தா இந்த காலகட்டத்தில் அவங்க பைண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து சஹாபாக்கள் யாரும் உயிரோடு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பைண்டிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க, சாஃப்ட்வேர் போட்டிருப்பாங்க. இது மார்க்கெட்ல தப்பு கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், தொழுகை இல்லாத நிலையில அல்லது ஒளி இல்லாத நிலையில குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொன்னா, ஆண்ட்ராய்டு போனுக்குள்ள குர்ஆன் இருக்கு, தொடராமா கூடாதா? போனே பேச முடியாது, உள்ளுக்க குர்ஆன் இருக்க, ரிங் அடிச்சா எடுக்க கூடாது, மகள்கிட்ட கொடுத்து பையன்கிட்ட கொடுத்து நீ என்னன்னு கேளு, லவுட் ஸ்பீக்கர்ல போடு, இப்படியா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்? ஏன்னா அதுக்குள்ளேயே குர்ஆன் தானே இருக்கிறது. அப்ப அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன அளவுகோல் எடுக்கிறோமோ அதே தான் புத்தகத்துக்கும். புரியுதுங்களா? அப்போ புத்தகம் என்பது, குர்ஆன் என்பது புத்தகமாக இருப்பது நாம மதிக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. அது சாதாரண புத்தகம் மாதிரி நம்ம வந்து கண்டேத்தமாக நம்ம நடத்தக்கூடாது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை நமக்கு கொடுத்தது ஒளி வடிவத்துல, சவுண்டா தான் கொடுத்திருக்கிறானே ஒழிய மெட்டீரியல் அல்லாஹ் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலவ் நஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப ஃபீ கிர்தாஸ். நபியே, உங்களுக்கு இந்த வேதத்தை நம்ம வந்து ஒரு ஏட்டுல வச்சு கொடுத்திருந்தா, அல்லாஹ் நடந்த பெரிய காரியம் கிடையாது. ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம். கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? லபசுஹு பி ஐதீஹிம், அவர்கள் தங்களுடைய கைகளால் அதை வந்து நாசப்படுத்தி விடுவார்கள். ஒரு டோட்டல் புக்கா கொடுத்தாச்சு, கொடுத்துட்டா அதுல ஒருத்தர் போய் ஒரு பேரை கிழிச்சுட்டான்னு வச்சுங்களேன், ஒரு விஷமி கிழிச்சது போக மத்த எல்லாம் குர்ஆன் நம்ம நினைப்போம். அல்லது அந்த குர்ஆன் அப்படியே இருக்கு, ஒரு பக்கத்தை சேர்த்து வச்சுட்டான் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னாடி. இப்ப கடைசியில நம்ம எதை சேர்த்து குர்ஆன் நம்பிடுவோம்? கொண்டு போய் எடை செருகல் செஞ்சா பாருங்க, சேர்த்து வச்சா பாருங்க, அதையும் நம்ம நம்புவோம். ஆக இந்த அடிப்படையில் பார்க்கும்போது குர்ஆன் என்பது அட்டை புத்தகமாகவோ பைண்டிங் புக்காகவோ நமக்கு கொடுக்கப்படவில்லை, சப்தமாக கொடுக்கப்பட்டது. அந்த சப்தத்தை கேட்பதற்கு ஒரு தேவையில்லை, சப்தத்தை கேட்பதற்கு நம்ம தொழுகையற்ற நிலையில இருக்கக்கூடாது என்கிற சூழ்நிலை இல்லை. தாராளமா கேட்கலாம், தாராளமா ஓதலாம், தாராளமா அடுத்தவங்களுக்கு நீங்க ஓதி கொடுக்கலாம், தவறு கிடையாது. குர்ஆன் என்பதை பொறுத்தவரை அது ஓசைதானே ஒழிய தொழுகையற்ற நிலையில் உள்ளவர்கள் தொழக்கூடாது, நோன்பு இருக்கக்கூடாது, பள்ளிவாசல் போடக்கூடாது. தொழுமிடம், அந்த திடலினுடைய தொழுமிடம் தொழுகிற வரைக்கும் தான். தொழுது முடிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுங்க, அது வெறுந்தர, அங்க போய் நின்னா தப்பு கிடையாது. இந்த தொழுகை நடக்கக்கூடிய இடத்துல மட்டும் அவங்க ஒதுங்கி இருக்கணும். அதே மாதிரி காபத்துல்லாஹ்ல தவாப் செய்யறதை தவிர்த்துக்கணும். இப்படித்தான் மார்க்கம் சொல்லுகிறது. தாராளமா குர்ஆன் ஓதலாம். அதை காரணம் காட்டி நீங்க நன்மையெல்லாம் தவற விடாதீங்க, தாராளமா குர்ஆன் ஓதுங்க, தப்பு கிடையாது. சரிங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.